நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் வெற்றியூர் தமயந்தி சண்முகம் அம்மா எழுதி வழங்கும் 2 குடும்பங்கள் வில்லுப்பாட்டு தொடர். வில்லுப்பாட்டு தொடரின் நிறைவு பகுதி. மாணிக்க வில்லேந்தி என் கண்ணே மாடி நிறைய பொன்னேந்தி காணிக்க நேந்தமையா என்னறியாங்கட்டி முத்தே வேணுமென்னு காணிக்க கொண்டு நொப்பு கடத்தேருவே போகையில மாணிக்க பிச்சைன்னு என் கண்ணே ராமர் மாடி பிச்சை தந்தாரோ. இப்படியெல்லாம் நான் என்ன தாளாட்டிக்கிட்டு இருந்தா நீ இப்போ உறங்குற? இல்ல குருவே, நீ சொல்ற கேட்டுட்டு தான் இருக்கேன் குருவே. ஐயா கேட்டுட்டு தான் இருக்கேன் குருவே. அந்த காலத்துல பிள்ளைய தாளாட்டினா நீ உறங்கிட்ட. இப்போ நான் தூங்கல குருவே. கொஞ்சம் விழிப்போடு. சரி சரி, நான் விழிப்போட குருவே. சரி. அப்போ இப்படி எல்லாம் தாளாட்டி சீராட்டி இந்த குழந்தைய என்னென்ன சாப்பாடெல்லாம் இப்படி எல்லாம் கொடுத்து அப்படி அழகா வளர்த்து அப்படி பண்ணி முறையா வச்சிருக்கிற போது இந்த பிள்ளையெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உனக்கு கதை தெரியுமா? எத்தனை தாய்மார் இறந்து போனாங்க இந்த பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு. கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி தவிக்க விட, அதாவது அது பிள்ளைய பாவம், அது படிச்சுக்கிட்டு இருக்குது. பொம்பளை பிள்ளை ஆளாயிருக்கு, ஆம்பளை பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கட்டிச்சோறு 6 கட்டி கொடுப்பா அந்த பிள்ளைக்கு. அப்படி பழி வாங்கி பிடிச்சப்பா அந்த கொரோனா. இவ்வளவெல்லாம் ஓவியமா அந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கி இந்த தாய் வந்து இருந்து ஒரு கல்யாணம் காட்சியை பார்க்க முடியல, ஒரு பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ண முடியல. இப்படி பழி வாங்கி பிடிச்ச சண்டால பைய விட்டு கொரோனா, சண்டால பைய விட்டு கொரோனா எங்க இருந்தப்பா வந்துச்சு. இப்ப நீ பிள்ளைகளுக்கு வேற வருதுங்கிறாங்க, வந்துடக்கூடாது, இவ்வளவெல்லாம் இப்படி அருமையா வளர்த்து ஆளாக்கி இந்த பிள்ளைகளை விட்டுட்டு தாய்மார் போய்த்தாக, தகப்பன் போய்த்தாக. ஒவ்வொரு குடும்பங்கள்ல நிறைய இடங்கள்ல என்னன்னு கேட்டா குடும்பப்பா அந்த ஆண்களை விட்டுட்டு பெண்கள் போய்த்தா வயசான காலத்துல. 60 வயசு 50 வயசு. அப்ப அந்த ஆம்பளைய வந்து பாவம், அவங்க நிறைய பேர் சமைக்க தெரியாது, ஒரு தண்ணி சுட வச்சு குடிக்க வித்தியாசம் இல்லாம அந்த உயிர் பழி போயிருச்சு, கொன்னுடுச்சு. அதனால இந்த உலகத்துல இவ்வளவு அப்ப இப்படியெல்லாம் நாசமா போச்சு. நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. நம்ம முதல்ல சொன்னாங்க நம்ம நாட்டுக்கு வராது, இந்தியாவோட எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் மீறி தாண்டி வந்துருச்சு. அப்ப நம்ம இதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதை பண்ணுனா நமக்கு வராம தடுக்கலாம். முதல்ல தன் சுத்தம் வேணும். வெளியே போயிட்டு வந்தா
கை காலை கழுவணும். அந்த கூட்டம்னு சொல்றோம்ல, ஆமா, அதிகமான கூட்டம். கூட்டம்னா இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம், லைன்ல நின்று டோக்கன் வாங்கி மருந்து மாத்திரை வாங்குறோம், அது பரவாயில்ல. இந்த கும்பாபிஷேகம் நடத்துறாள், அங்க மொய்யின்னு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கணும் நிக்கிறாங்க. நிறைய இடத்துல சர்ச்சுகள் நிறைய இடம் நடக்குது, எல்லா இடத்துல அப்படி கூட்டங்கள்ல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அதே மாதிரி சாவு வீட்டுல கை நிறவுறது, கட்டி அழுகுறது, இதெல்லாம் அந்த காலத்துல நான் தான் முதவே சொன்னேன். இப்ப இந்த காலத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கிருமி வந்துருது, கண்ணுக்கா தெரியுது, அது தெரியல என்னன்னு வருது, எப்படி வருதுன்னு வேண்டா. இந்த நெசமா நான் சொல்றேன் கேளுவே. நான் போய் எங்க வீட்டுல எங்க அண்ணி இறந்து போனாங்க. சிவகங்கை ஆஸ்பத்திரியில தான் வச்சிருந்து பார்த்தோம். அவங்களுக்கு எப்படியோ எதிர்ப்பு சக்தி கம்மி, சுகர் இருந்துச்சு, பிரஷர் இருந்துச்சு, போயிட்டாங்க. நம்ம ஏன் ஊர் கதைக்கு போக, நம்ம அதே சொல்லுவோம். அப்படி வந்து இறந்து போனாங்க. யாருமே சொந்தக்காரெல்லாம் வரல. இந்த சொல்லுவா பிறந்த இடத்துல இருந்து கோடி ஒன்றாரணும் கொள்ளுவோம்லாம் சொல்லுவாங்க. பயந்துக்குன்னு வரல. அவங்கள குறை சொல்லக்கூடாது, ஏன்னா இப்படி ஒரு வியாதி. நம்ம வேற நம்ம அண்ணன் தனியா நிப்பாளே அப்படின்னு நினைச்சுக்கின்னு நான் என்ன பண்ணேன், மாலையை வாங்கி சீலையை வாங்கி கொண்டுக்குன்னு சிவகங்கைக்கு போனேன்னா எங்க அண்ணன் வண்டியை பார்த்தனா, அவங்க கடந்த நிலைய பார்த்துட்டு கண்டியலா என்னண்ணன் தேவி நம்ம வாசவர கம்பேனா பொழுஞ்சாண்டா இல்லையில பொட்டோட மையோட என்னென்ன ராசா புண்ணியர கண்ணோட போக வரங்கெட்டாக மையோட ஒட்டோட என்னென்னன் தேவி மன்னவர கண்ணோட மாலை வரங்கெட்டாக. இந்த சண்டால கொரோனா வந்து எங்க குடும்பம் சந்தியில நிற்கிதத்தா. என்ன பண்ணுறது, அது நினப்பு வந்துருச்சு. இப்போ ஒரு நல்ல கதை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கையில் இந்த நினப்பு கொரோனா பற்றின்னு சொன்ன இந்த நினப்பு வந்துருச்சு. அதை விடுவோம். நம்ம இப்போ சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கையில் மற்றவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கையில் இதை சொல்லி என்ன பண்ணுறது. வந்துட்டேன். வந்த உடனே என் பையன் வந்தேன், ஓசூரில் இருக்கேன், அவன் வந்து அம்மா நீ இங்கே இருக்க வேணாம், நீ அங்கே அத்தை அடக்கம் பண்ண போயிட்ட, என்னோட கிளம்பு. ஏன்டா நான் பாட்டுக்கு ஊர்ல இருக்கிறேன்டா, எனக்கு ஊருக்கு போறதுனாலே பிடிக்காது. இல்ல உனக்கு வந்துரும் அப்படின்னு என்னடா வந்துரும் அப்படின்னு கேட்டேன். கொரோனா வந்துரும்மான்னு, எனக்கெல்லாம் வராதுடா போடா அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிக்கின்னு போயிட்டேன். போய் 2 நாள்ல வந்துருச்சு. என்னாச்சு? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சு அங்கே அதுக்கான அங்கனைக்கு தெருவா எல்லாம் வச்சிருந்தான். அவன் பயப்படாதம்மா, நீ இந்த இதுகளை மருந்து மாத்திரையை சாப்பிட்டு நீ உனக்கு உள்ளபடி நீ இந்த கஷாயம் எல்லாம் குடிச்சு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாம இருக்கும். இதை சரி இப்போ இந்த டெஸ்ட்ல வந்திருக்குது, பயப்படாதுன்னு சொன்னேன். அது மாதிரி பண்ணி பார்த்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு சரியாயிருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன், இது எப்படி வரும்னே சொல்ல முடியாது, யாருக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த நான் இப்போ எதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன்னா, கேத வீட்டில் போகிறத நிப்பாட்டிடணும். ஆமாம், கூட்டமாக போகிறது கட்டி எழுதப்படாது. கோயிலுக்கு போனால் முறையாக தனிச்சு நின்று ஐயா பார்க்க முடிஞ்சாதான் பார்க்கணும், இல்லைன்னா வந்துடணும். வந்த உடனே நம்ம முறையாக குளிக்கணும், வெண்ணி வச்சு குளிச்சிடணும், நம்ம துணியெல்லாம் அலசி போட்டுருவணும். முதல்ல இந்த நம்ம அந்த காலத்தில் சாணம் போட்டோம்ல, இப்போ நம்ம இந்த சானிட்டோரியமா, இப்போ இந்த சானிட்டோரியமா இது என்னத்தையா தடவுறா, அது கையில் தடவுறது, அதுவா இதுதான் கிருமி. அப்போ நம்ம இந்த சாணியை மறந்து இதில் கொண்டாந்து விட்டுட்டு இதுல கொண்டாந்து விட்டுருச்சு. அப்ப நம்ம இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடியதுகளை சாணம் மறந்துருச்சு. அதனால நம்ம இந்த இனிமே உள்ள குழந்தையில தாய்மாரெல்லாம் இருக்கணும், வயசானவங்கெல்லாம் இயற்கையா கடவுள் தர்ற இயற்கை இறப்பு வரணும், நல்ல நிறைவா வச்சுக்கிறோணும், எல்லாருமே நிறைவா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஆமா, அது நான் இப்ப சொல்றதுதான். அதாவது தன் சுத்தம் பேணணும், தடுப்பூசி போடணும், நல்ல சத்தான காய்கறிகளை சாப்பிடணும், வெளியே போயிட்டு வந்தா முகம் கால் கை கழுவணும், எங்க வெளியே போனாலும் முகக்கவசம் அணியணும். கட்டாயமா முகக்கவசம் அணியணும். அதே முதல்ல முகத்தை மூடணும்னு சொல்லி ஆமா முகக்கவசம் அணியணும். நம்ம அணியறது இல்லாம எல்லாருக்கும் சொல்லணும். அதனால
நம்ம இப்போ எத்தனை தவணையை சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன். சரி குருவே. நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும், போகிற இடத்துல எப்படி நடந்துக்கிறோணும், வெளியே போயிட்டு வந்தோம்னா எத்தனை தவணை கையை சோப்பு போட்டு நல்லா இப்படி எல்லாம் நல்லா கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். தடுப்பூசி தவறாம போடணும். நிறைய பேர் பயந்துக்குன்னு போடாம இருக்காங்க. இப்ப போட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதனால எல்லாருமே அந்த தடுப்பூசி போட்டா இறந்து போயிடுறோம். அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். 2 தடுப்பூசி கட்டாயம் போடணும். அந்த 2 தடுப்பூசியும் நம்ம போட்டோம்னாத்தான் நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறோம். அது ஒரு எச்சரிக்கை. ஆமா, நம்ம இயற்கையாவே நம்ம எல்லா வழியிலையும் பாதுகாத்துக்கிறோம். அரசாங்கத்துல போடுற அந்த தடுப்பூசியும் போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதனால எல்லாரையுமே நீங்களும் கண்ட இடத்துல போற இடத்துல சொல்லுங்க. எல்லாரையும் தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிற சொல்லுங்க. அதனால இப்ப நம்ம இந்த வில்லுப்பாட்டு மூலமா தன் சுத்தத்தை சொல்லி இருக்கிறோம். அந்த நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாக்க நம்ம சத்தான காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறோம். தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்கிறோம். கூட்டம் கூடப்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த எல்லாருமே இந்த வில்லுப்பாட்டை முறையா கேட்டுக்கின்னு நம்ம சொல்றபடியெல்லாம் கேட்டுக்கின்னு உங்க பழக்க வழக்கத்தை மாத்திக்கின்னு முகக்கவசம் போடணும். எல்லாரையும் சொல்லணும். ஆமா, கூட்டம் கூடப்படாது. அடிக்கடி வெளியே போயிட்டு வந்தா கையால எல்லாம் நல்லா சுத்தமா கழுவணும். ஆமா, இவ்வளவெல்லாம் சொல்லி இப்ப நம்ம இந்த வில்லுப்பாட்டை முடிச்சுக்கிடுவோமா? நிறைவு செஞ்சிருவோம். வாழியவே பல்லாண்டு காலம் தன் சுத்தம் என்னாலும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் தன் சுத்தம் என்னாலும் வாழியவே. பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் நன்றி உரியதாகும். பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் எங்கள் நன்றி உரியதாகும். வாழிய 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 வாழிய. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தமயந்தி அம்மா எழுதி வழங்கிய 2 குடும்பங்களின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுவா நம்ம உடல் நலத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆலோசனைகள்ல இருந்து குறிப்பா பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அதுவும் கர்ப்ப காலத்துல எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நமக்கு எடுத்து சொன்னாங்க தமயந்தி அம்மா. அது மட்டும் இல்லை, நம்ம செட்டிநாட்டு தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரி வரைக்குமே அழகா அவங்களோட வில்லுப்பாட்டில் கொண்டு போனாங்க. முக்கியமாக கொரோனா பற்றிய விழிப்புணர்வை நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க அவங்களோட பாடல் மூலமாக. தனிமனித இடைவெளி எவ்வளோ தூரம் முக்கியம், முகக்கவசம் எப்படி அணியணும், சானிடைசர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக சாணியை நம்ம எல்லாரும் மறந்ததால் இன்றைக்கி சானிடைசரை கையில் தடவிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இவங்களோட பாட்டு மூலமாக நமக்கு தெரிய வந்தது. எந்த அளவுக்கு நம்ம அந்த கொரோனா டைமில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையானது. தடுப்பூசியும் இந்த டயத்தில் நம்ம கண்டிப்பாக 2 முறை நம்ம போட்டுக்கணும். அதுவும் இவங்களோட பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அனுபவம் நிகழ்ச்சி மூலமா நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் நீங்க எல்லாரும் உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட நீங்க தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையம், அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் வளாகம், அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. மின்னஞ்சல் முகவரியும் சொல்றேன், அதையும் நீங்க குறிச்சுக்கோங்க. comradio 90.8@alagappauniversity.ac.in அப்படிங்கிற முகவரிக்கும் நீங்கள் தங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பலாம் தாராளமாக. நன்றி.